தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. தனுசு ராசி என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தனுசு ராசிக்கு சனி பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக நம்ம அதுக்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ சனி பாருங்கள், இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தார். முயற்சி ஸ்தானம் நல்ல சிறப்பாக இருந்தது. உபஜயஸ்தானம் எல்லா வகையிலையும் நீங்கள் சாதிச்சிங்க, நல்லா இருந்தீங்க, சரித்திரம் படைத்தீர்கள். ஆனால் இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த 4ஆம் இடம் என்பது அர்த்தாஷ்டம சனி. அப்போ அர்த்தாஷ்டம சனின்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சிரவென்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள். ஓரளவுக்கு பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகுங்க. ஆனால் மற்ற கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். ராகு கேதுக்களும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்க கொடுத்து வைக்கணும். இந்த 1.5 ஆண்டு காலம் 3ஆம் இடத்துல இருக்க போகிறார். அப்போது குரு பார்வையில் வேறு இருக்கார் ராகு 1 ஆண்டு காலம். அப்போது ராகு உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை கொடுக்க போகிறார். குரு பகவான் சூப்பரான ஒரு பலன். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். 11ஆம் இடத்தை பார்க்குறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு சாதிக்க போகிறீங்க. வங்கி கணக்கு உயரப்போகிறது. சொத்து பத்து வாங்கி குவிக்க போகிறீங்க. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க. கார் பங்களான்னு வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருகும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்து சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு அடிக்கடி, ஏன்னா 2.5 வருஷ காலம் அடிக்கடி ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் ஏற்படும். இப்போ வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்குது. சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். பின்னாடியே பார்த்தீங்கன்னா அது பழுதாகி போய் நின்று போயிடும் வண்டி. அப்போ பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. கேஷுவலாக நீங்கள் டொமஸ்டிக்காக நீங்கள் வீட்டுக்கு வண்டி வச்சுருந்தா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அடிக்கடி செலவு வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. இதையும் தாண்டி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு அடிக்கடி ரிப்பேர் ஆகும். இது டோர் போயிடுச்சு, இது ஃப்ளோர் போயிடுச்சு, எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணும், ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும்னு இதையா ஒன்று மாற்றி மாற்றி செஞ்சு உங்களுக்கு செலவு நிறைய வைக்கும். உங்கள் சுகம் கெடும். உங்களுக்கே பிபி சுகர் எகிறக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இருந்த போதிலும் பயப்படாதீங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகம் இல்லை என்று சொன்னாலும், ஆனால் மற்ற கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கு.